போன எபிசோடில் ஹீரோ 600 வருஷமாக தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவளை கொன்னுட்டு அவளோட சோலை எடுத்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கே புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது வேறு யாரும் கடத்திட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் பின்னாடி வேறு ஒழிச்சு வச்சுப்பார். உடனே கேட்குறாங்க, யாருக்கா இது அப்படின்னு கேட்கவும் அவங்க இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போனதுக்கப்புறமா ஹீரோன்னு சொல்கிறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அக்கா லூசா, நீ எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு மாதத்தில் 4 வீடு மாத்திரம் இதே மாதிரி இருந்தாலும் வேலைக்காக்காது. என்னால் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒளிஞ்சு வாழ முடியாது. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதனால் எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் இதுக்கு மேலே இப்படிலாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னம்மா சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாவா இருக்குது அப்படின்னு கேட்கும். ஆமாம், உன்ன மாதிரி அங்கங்கே ஓடிட்டனால இதுக்கு மேலே வாழ முடியாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட குழந்தை பெற்றெடுக்கணும், நான் ஒரு ஃபேமிலியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் வேலைக்காகுது, என்னால் எங்கேயுமே வர முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ வந்துட்டு இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து புல்காஸில் கண்டுபிடிக்கணும், கொல்லணும், அதுக்கான வழியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க. 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. இத்தனை நாளில் நீ புல்காஸில் கண்டுபிடிக்கவும் இல்லை, அதை கொல்லவும் கிடையாது. ஏன்னா புல்காஸில் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீ தான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. தேவையில்லாமல் நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு வந்துட்டு அவங்க தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோவுக்குமே ஹீரோயின் வீடு எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அவங்க வீட்டுக்கு நேராக ஒரு ஸ்டெப்ஸில் தான் நின்றுட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு அங்கேருந்து சைலண்டாக கிளம்பி போகிறாரு. இப்போ ஹீரோவுக்கு ரொம்ப குழப்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அவர் யாருக்காக பழி வாங்கணும் அப்படின்னு வந்தாரோ அவங்களே வந்துட்டு யார் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிஸ்டராக இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு அவங்க சோலை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தங்கச்சிக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க இருக்கிற ஒரே ஒரு உறவு அவங்க மட்டும்தான். அவங்கள கொண்டுட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொல்லவும் முடியாது, பழிவாங்கவும் முடியாது. இப்போ நாம் எப்படி இதை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஹீரோ ரொம்ப குழப்பத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்கிற. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும், அது எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டு ஒரு இடத்துல சடனாக வளைச்சி தண்ணிக்குள்ளே போயிட்டு விட்டுறாரு. பார்த்தா அவருக்கு தலையிலலாம் அடிபட்டிருக்கும். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாரு. 600 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவங்க ஒய்ஃப், அதாவது ஒய்ஃபு, குழந்தை அண்ட் அவங்க அடாப்டட் அப்பா, இவங்க 3 பேர் இறந்து போய்ட்டு அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு அங்கேயே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்போ பக்கத்தில் இந்த ஷாமன் இருந்திருப்பாங்க. நீ பழிவாங்கன்னு சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் நீ அடுத்த ஜென்மத்திலே அவங்கள மீட் பண்ணுவ. அடுத்த ஜென்மத்தில் உங்களோட எனிமியாவோ இல்லை உன்னோட ஃப்ரெண்டாவோ இல்லை உன்னோட வெல்விஷராவோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உன்னோட லைஃப்பில் வருவாங்க. இப்போ என்ன நடந்துச்சோ அதே அவங்களுக்கு திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போது நான் என்னுடைய ஒய்ஃபாக இருந்தவங்கள பார்த்துட்டேன். போன ஜென்மத்தில் அவங்களுக்கு நடந்த அதே விஷயம் இந்த ஜென்மத்திலையும் நான் பார்த்தேன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ இவங்களும் இந்த ஜென்மத்தில் இறந்து போயிடுவாங்களா? கிடையாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றியே தருவேன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ட்ரக்கு நிற்குது. அந்த ட்ரக்லேருந்து ஒருத்தர் இப்போது ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட காரில் இருக்கிற நம்பர் பிளேட்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது ஹீரோ ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருப்பார். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா கூட்டிகிட்டு போகிறது வேறு யாரும் கிடையாது, போன ஜென்மத்தில் அந்த ஷாமனாக இருந்திருப்பாங்கல்ல அவங்களே தான் இந்த ஜென்மத்தில் ஒரு லேடியாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஹீரோவை காப்பாற்றி அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தால அந்த வீடே ஒரு பேய் பூத் மாதிரி இருக்கும். அந்த லேடி சொல்லிகிட்டே இருக்காங்க, உன்னோட வீட்டை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் க்ளீன் பண்ணி, இல்லைனா ஒரு முறையாச்சும் க்ளீன் பண்ணு, அது ஒரு மனுஷங்க வாழ்கிற இடம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நான் மனுஷனே இல்லை, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, பார்க்க மனுஷன் மாதிரி இருக்குல்ல, அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் க்ளீன் பண்ணி வைக்கலாம்ல, உள்ளே வந்தால் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே இப்போ ஹீரோவை பார்த்தா அந்த லேடி கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே ஃப்ராங்காக சொல்கிறாங்க. உடனே சொல்கிறார், நீ தானே போன ஜென்மத்தில் சொன்ன இறந்து போன என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே நான் அடுத்த ஜென்மத்தில் பார்ப்பேன், மேபி ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை எனிமையாவோ நான் பார்ப்பேன்னு நீ தானே சொன்னேன். இப்போது நான் என்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதானே, உன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டேன்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிட்டு எல்லாம் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சேர்ந்துக்கோ, அவங்க இப்போ வேறு ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பல எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் யாரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அவளையுமே பார்த்துட்டேன் அப்படின்னும். இதில் இணையா உனக்கு குழப்பம், இப்போ நீ பழி வாங்க வேண்டிய பொண்ணை பார்த்துட்டு அவளை குத்தி கொலை பண்ணிவிட்டு உன்னோட சோலை எடுத்துக்கிட்டு உன் ஒய்ஃபோட போய் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நான் யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களோட தங்கச்சி தான் என்னோடய ஒய்ஃபாக பிறந்திருக்காங்க. இப்போ நான் அவளை பழி வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக இவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஜென்மத்துக்கும் என்னை பார்க்கும்போதே ஏதோ கொலகாரனை பார்க்குற மாதிரியே பார்த்தா, இப்போ அவங்க அக்காவை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் கூட சேரக்கூட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னோட சோலை தேடி, அதாவது இப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஹீரோட சோல் தான் கரெக்டாக. அதனால என்னோட சோலை தேடி
தேடி நிறைய மான்ஸ்டர்ஸ் வராங்க. ஏன்னா நான் 600 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வேலையே மான்ஸ்டர்ஸை தேடி கொள்வது தான். ஒரு மான்ஸ்டரையும் கொல்லும்போது எல்லாருமே எனக்கு சாபம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த ஜென்மத்தில் நீ எடுக்கும்போது உன்னோட சோலை ஞாபகம் வச்சு உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மனுஷனாக மாறிட்டேன் அப்படின்னா என்னோட சோல் என்கிட்ட திரும்ப வந்துடும். இப்போ யாரெல்லாம் அந்த பொண்ணை கொல்றதுக்காக போயிட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்போ என்ன கொல்றதுக்காக வருவாங்க. எப்படி இருந்தாலும் நான் செத்து போயிட போகிறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல் நான் மனுஷனாக சாக போகிறேன். எனக்கு அது போதும். ஆனால் என்னுடைய சோலை நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவளை நான் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக கைவிடப்பட்ட ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளார அவளை போட்டுட்டு வாழ்க்கை பூரா அவள் சாகாமல் அந்த கிணத்துக்குள்ளார கஷ்டப்பட வைப்பேன். இது நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்றுப்பா, நீ ஏதோ ஒன்று பண்ணி முடியும். ஆனால் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு கறிக்கடை வச்சுருப்பாங்க. அதனால் பிளட்டு கொண்டு கொடுப்பாங்க ஹீரோக்கு. ஏன்னா ஒரு மனுஷங்களோட பிளட்டை சாப்பிட மாட்டார். அவங்க அப்பாவுக்கு போன ஜென்மத்திலே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு கரெக்டாக. அதனால் இவங்க தான் அனிமல்ஸோட பிளட்டை வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நான் டெலிவரி பண்ணதுக்கான காசை கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது கூப்பிட்டு சொல்லுவாங்க, தப்பார் நான் உங்ககிட்ட சொல்கிற எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அது நீ வந்துட்டு பத்திரமா உனக்குள்ளாரே பார்த்துக்கணும். ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தானியாயிடுவா. அதுக்கப்புறம் நீ தான் அவளை பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் அவளும் இல்லை என்னுடைய சோலை எடுத்துக்கிட்டேன், நானும் செத்து போயிடுவேன், அந்த பொண்ணும் செத்து போயிடுவேன், நான் கொன்னுடுவேன். ஸோ அதனால் நீ வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா மேலேருந்து சத்தம் கேட்குது. இந்த வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான். இப்போ தான் அந்த பொண்ணு வந்திருக்கா, போயிட்டா. இப்போ என்னடா மேலேருந்து சத்தம் வருது அப்படின்னு மேலே போய் பார்த்தா அந்த குட்டி பையன் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரங்க்லேருந்து காப்பாற்றிருப்பார்ல அந்த பையன் மேலே தான் இருப்பாட்டு. நீ அப்புறம் உள்ளே வந்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ பாஸ் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் வந்துட்டு தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு போகிறதுக்கு வேறு எந்த இடமும் கிடையாதுன்னு ஒரு அனாதை. இப்போ நான் வந்துட்டு ஆசிரமத்துக்கு போனால் அவங்க என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. அதனால நீ இப்போ நினச்ச நேரத்துக்கு போகிறதுக்கும் நினச்ச நேரத்துக்கு வரத்துக்கும் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நாள் எங்கள் தங்கறதுக்காக அலோவ் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவன் ஏற்கனவே என்னை கொல்றதுக்காக வந்தான். நான் எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணி என்னை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கா. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இல்லை ஒழுங்கு மரியாதை வெளியில் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளே வருவார். வந்த உடனே இல்லாமல் மறுபடியும் வந்துட்டு தோல் மலை ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறான். இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எனக்கு வெளியில் போனால் ரொம்ப பயமாக இருக்குது, என்னை எல்லாம் கொண்டுடுவாங்க அப்படின்னு மூச்சு பிடிச்சி உளறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இல்லை ஹீரோவுக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. உடனே இல்லை கீழே இறக்கி விட்டார். கொஞ்ச நேரத்தில் அப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அவர் அந்த பையனை பின்னாடி கையும் காலும் கட்டி விட்டுட்டு இங்கேயே கடை அப்படின்னு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போகும்போது தான் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அந்த மான்ஸ்டர், அதாவது அந்த டிரைவராக இருந்திருப்பால ஹீரோயினை கொல்றதுக்காக 2 முறை வந்திருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் யோசிச்சு பார்த்துட்டு அவனை நம்ம எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவன் திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாரு. கட் பண்ணால் அதே மான்ஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட வீட்டுக்கு வரான். ஸோ அவன் கையில் வந்துட்டு ஒரு கயிறு வச்சுருப்பான். போன ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா மக்களை இந்த மாதிரி தொங்க விட்டு கொண்டு இருப்பான். அதுதான் அவனோட வேலையே. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு புது ஆள் ஒருத்தர் வராரு. ஸோ வந்தவர் இவனை எப்படி கூப்பிடுவான் அப்படின்னா டார்க் ஹோல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு மான்ஸ்டர் சொல்லியிருப்பான் டார்க் ஹோல் இருக்கிற ஒருத்தனும் ஹீரோனோட சோலை தேடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனை டார்க் ஹோல் அப்படின்னு கூப்பிட்றான்னா இவன் தான் அந்த இன்னொரு ஆளாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே இப்போ அவன் கேட்குறான், என்னடா ஆச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா அப்படின்னு வந்துட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட கேட்கவும், ஆமாம்மா கண்டுபிடிச்சா, பட் என்னால் அவளை வந்து பிடிக்க முடியல. அதுக்குள்ளே வேற எவனோ ஒருத்தன் வந்து என்னை தடுத்துட்டான், என்னால் அவனை மீறி அந்த பொண்ணை தொடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை அவன் என்னை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு இருந்தான், எனக்கு அதுவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த டார்க் ஹோல் அப்படின்னு சொன்னால அவன் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான், அது போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, உனக்கும் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயின் இல்லை அவங்க தங்கச்சி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க கோவம் பார்த்தாலும் வீட்டை மாற்றி போயிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு நாளோடி மாதிரி என்னெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிம்மா சரி, நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக உன் குழந்தைய பட்டினி போடாத, நீ பட்டினியாக இருக்குன்னா இருந்துட்டு போ, ஆனால் என்னுடைய நீஸை வந்துட்டு நீ பட்டினி போடாத, அவளை வந்துட்டு சாப்பிட வை அப்படின்னு சொல்கிறவும் இப்போ ஹீரோயின் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவங்க அக்கா அப்போஸ் பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் இவங்களே எப்படி சொல்லவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக வெளில வராங்க. ஸோ ஓகே நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, வெளியே எங்கேயும் போகாத, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ்ஸ் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் கிட்ட சொல்லி ஹீரோனை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார்ல, அவர் வந்துட்டு இன்னொரு டிடெக்டிவ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு ஜெனரலாக இருந்திருப்பார்ல போன ஜென்மத்தில். ஸோ
அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து 15 வருஷமாக ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தான். பட் இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை, எதுவும் காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். என்னதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டானா, அவன் யார், அவனோட நம்பர் கொடு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கும், இந்த பொண்ணு தேட சொல்லி கேட்டது யார், இல்லை எதுக்காக தேட சொல்கிறாங்க அப்படின்றதே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி புல்காசல்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே புல்காசலால் அடிப்பட்டதுனால அது யார் தேட சொன்னாங்க, அந்த பொண்ணு யார், புல்காசல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இவருக்குமே ஆர்வமாக இருக்கும். இப்போ அவர் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க யார், எங்கே இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். அதனால அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் கிட்ட நம்பர் கேட்குறாரு. அவரும் கொடுக்கவும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் இப்போ அட்டன் பண்ணுறது இந்த குட்டி பையனாக தான் இருக்கும். ஏன்னா அவனை வந்து வீட்டில் பூட்டி வச்சுட்டு போயிருப்பாங்களா, அவரோட ரூம்லேயே தான் பூட்டி வச்சுட்டு போயிருப்பாரு நம்ம ஹீரோ. ஸோ அவரோட ஃபோனுக்கு கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பொண்ணை தேட சொன்னீங்கல்ல அப்படின்னு. நான் இந்த பொண்ணை தேட சொல்லி அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு மாதிரி கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறமா அந்த பையன் கிட்ட இருந்து அட்ரஸையும் வாங்கிக்கிறாரு. அவர் வாங்கிட்டு நேராக அங்கேயோ வராரு. ஸோ வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டெலிவரி பண்ணணும், அதுக்காக தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ வந்தால இந்த பையன் தான் இருப்பான். உடனே சொல்கிறான், எனக்கு இந்த கையை மட்டும் கழட்டி விடுங்க அப்படின்னு. அவன் பேர் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படிலாம் வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஏன்பா இதை டெலிவரி பண்ண பிறகு தெரிஞ்சாலும் டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து வரணும்னு சொன்னேன், உனக்கு அவரை தெரியவே தெரியாது. ஐயோ நான் வர உன்னை உள்ளே விட்டுட்டுனே, அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஏற்கனவே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கையும் காலையும் கட்டி போட்டுட்டு போயிருக்காரு. இப்போ உன்னை உள்ளே விட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை தூக்கி வெளியில் வீசிடுவாரே, நீ தயவு செஞ்சு வெளில போ, இந்த கையை மட்டும் கழட்டி விட்டுட்டு போ அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்ருக்கா. ஆனால் அவர் இல்லை, தலடா தூரம் அப்படின்னு அந்த ரூம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நம்ம ஹீரோனுடைய பழைய ஒரு மாதிரி டைமண்ட்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோன்னே இவன் யார், இவன் எதுக்காக வந்துட்டு இந்த பொண்ணை இப்படி வலைவீசி தேடிட்டு இருந்தான், இப்போ கண்டுபிடிச்சிட்டான்னு வேறு சொல்கிறான். இந்த பொண்ணை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு அவ்வளோ ஆர்வம். சரிவா, உனக்கு அவனோட முகம் ஞாபகம் இருக்குல்ல, நீ எப்போ அவனை என் கண்ணில் காமிக்கிறியோ அப்போ நான் உன்னோட கையை கட்ட அழுத்த விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு இவர் கிளம்புறாரு. பை த டைம் இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அவங்க தங்கச்சி தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் கதவு தட்டினவங்க யாருன்னு பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்லாமல் தட்டிட்டு இருக்கும். கண்டிப்பாக யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜன்னல் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். அப்போ யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோ தான். வந்தவர் இப்போ அவங்களோட வாயை பொத்திக்கிட்டேன்னா சத்தம் போடுவாங்கள்ல, அதனால வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்காரு, அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரும் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்தால் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே ஃபீல் ஆகாது, எதுவுமே சென்ஸ் ஆகாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் வச்சு தான் தேடுறான். வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ ஹீரோன் இருந்தால் அவனுக்கு அந்த ஸ்மெல் வந்திருக்கும், அந்த சோலோட ஸ்மெல்லு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோயின் இல்லாததுனால இங்கே யாருமே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தங்கச்சி வாயில் கையை வச்சு அழுத்திட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவரோட கையை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அப்படி கையை டக்குன்னு எடுத்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோமே இல்லை, என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு மாதிரி மான்ஸ்டராக மாறுறாரு. மாறுறாருன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஏன்னா அவனை பயமுறுத்தி வெளியில் அனுப்பணும்ல, அதனால. ஸோ கரெக்டாக உள்ளே வந்த மான்ஸ்டரும் இவர் கொஞ்சம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அவன் அதை சென்ஸ் பண்ணிடுறான், இங்கே ஏதோ வேறு வித்தியாசமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வெளியே கிளம்பி போயிடுறான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணி ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டுருக்காரு. போகும்போது ஹீரோன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இதோ பேர் நான் உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், என்ன நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மான்ஸ்டரை தேடி இவர் போயிட்டுருக்காரு. போகும்போது தான் வழியில் இப்போது டிடெக்டிவ் இருக்காருல்ல, அவரும் அந்த குட்டி பையனும் வந்திருப்பாங்க காரில். ஸோ அவங்கள பாஸ் பண்ணி தான் போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இல்லை, இப்போது அந்த குட்டி பையனோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிடெக்டிவ் வந்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகிறாரு. இந்த பக்கம் ஹீரோவில் அந்த மான்ஸ்டரை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவரை அடித்து ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்போ இல்லை இந்த மான்ஸ்டர் திடீர்னு கையில் லைட்டரை எடுத்துக்கிறான். ஸோ நான் கூட நினச்சேன் சுற்றி வந்துட்டு ஏதோ கேஸ் இருக்கும் போல், ஸோ லைட்டரை வச்சு வெடிக்க வச்சு ஹீரோ பயமுறுத்தணும்னு நினைக்கிறான் போல் அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஃபயர் சேஃப்டி இருக்குல்ல, மேலே ஃபயர் வச்சா தண்ணி வரும்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல. ஸோ அங்கே வந்துட்டு ஃபயரை காமிக்கிறான், தண்ணி வருது. உடனே சொல்கிறான், எனக்கு மழை பெஞ்சால் ஸ்ட்ரென்த்து டபுள் ஆகுன்றது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுமா என்ன வந்துட்டு இப்போ அடிக்க வந்திருக்கு, இப்போ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. என்னதான் அவருக்கு மழை வந்துட்டு ஸ்ட்ரென்த்து டபுள் ஆனாலும் ட்ரிபிள் ஆனாலும் ஹீரோ கிட்ட தான் ஜெயிக்க முடியல. அவரும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. கரெக்டாக இவர் அந்த மான்ஸ்டரை கொல்ற சமயத்தில் இப்போ அந்த டிடெக்டிவ் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராரு. அப்போ இல்லை நம்ம ஹீரோ இப்போ அவரை பார்க்குறாரு. பார்த்தா அவங்க போன ஜென்மத்தில் அப்பாவாக இருந்திருப்பார். உடனே இல்லை என்னடா இது இந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது, இந்த சமயத்துலேயே அவர் நம்மளை பார்க்கணும், நம்மளை கெட்டவர் நினச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சிருப்பாரு, என்னவோ தெரியாது. அதுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ண மாட்டார். அங்கேயே அவனை விட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகும்போது
யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. போன ஜென்மத்தில் இந்த ஜெனரலாக இருந்தவர் சொல்லியிருப்பார் ஹீரோ கிட்ட, நீ வந்துட்டு இந்த ஜென்மத்தில் எனக்கு தத்து பையனாக கிடச்சிருக்கு, ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று வந்துச்சுன்னா நீ என்னோட உண்மையான பையனாக பிறந்து வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை எந்த கஷ்டத்துலேருந்தே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபஸ்ட் மீட்டிங்கே வந்துட்டு ஒரு கல்ப்ரேட் மாதிரி இப்போ ஹீரோவை பார்த்துருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த அம்மா சொன்னது உண்மைதான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவோ இனிமையாவோ நம்மளோட ஃபேமிலியை நம்ம வந்து பார்க்குறோம். இது வரைக்கும் ஏற்கனவே ஒய்ஃப்னு ஒருத்தி ஒய்ஃபை பார்த்தாச்சு, ஆனால் அவங்களுமே வந்துட்டு நம்மளை வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. இப்போ அப்பாவை பார்த்தாச்சு, அவருமே நம்மளை வந்துட்டு ஒரு கல்ப்ரேட்டாக பார்க்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு காரில் போய்ட்டு உட்காந்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அந்த பொண்ணை வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ண, என்ன பண்ணுறா எங்கே போகிறான்றதில் எனக்கு அப்பப்போ தகவல் கொடுன்னு சொல்கிறாரு. அவரும் சரிங்க பாஸ், அவங்க வந்துட்டு ஒரு நர்சிங் ஹோமுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி க்ளோஸாக வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நேராக அந்த நர்சிங் ஹோமுக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் அவங்களோட பாட்டி, அதாவது பாட்டி கிடையாது, இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த நர்சிங் ஹோமில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே போயிருப்பாங்க இல்லையா, அப்போ கேட்டிருப்பாங்க, இந்த புல்காசெல்லாம் என்ன, நீங்களும் அக்காவும் எதையோ வந்துட்டு புல்காசில் பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கோவப்பட்டு, நீ இதை பாரு, புல்காசில் பற்றி மறந்துடு, அப்படி ஒரு விஷயமே கிடையாது, நீ புல்காசில் தேடி போன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் ஆபத்து, அப்போ உன் அக்காவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உனக்கும் நடக்கும், அதனால புல்காசில் மறந்துடு, இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்க கூட கூடாது, நீங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்குலாம் போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸில் யாரும் சேர்த்துக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருங்க, மறைஞ்சு வாழுங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ இது வரைக்கும் நான் மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், புல்காசில் பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் என்னால் யோசிக்காமல் இருக்க முடியல, ஏன்னா எங்கள் அக்காவோட கடைசி வார்த்தைகள் புல்காசில் கண்டுபிடிச்சி கொள்ளணுன்றது, அதை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சி அதை கொண்டே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இப்போ அன்றைக்கி வந்துட்டு எங்கள் அக்கா உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவங்க இல்லை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நீங்கள் அன்றைக்கி என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் அன்றைக்கி என்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம அப்பா, நான், எங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு ஃபயரில் இறந்து போயிருக்க மாட்டோம், நீங்கள் அப்படி விட்டுட்டு போனதுனால தான் நாங்கள் எல்லாருமே செத்து போனோம், நீங்கள் ஏன் அப்படி போனீங்க, நீங்கள் போயிருக்கக்கூடாது அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக ஒரு வீடு எரியுது, அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா, அப்பா அம்மா போகாதீங்கன்னு. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த வயசான லேடி. ஸோ அதனால் அதை யோசித்து பார்த்துட்டு இவங்க ரொம்ப கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற நர்ஸ் வந்துட்டு, சரி மேடம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இல்லை அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது தூக்கத்திலே உளர்றாங்க, புல்காசிலால் தான் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அக்கா என்னடானா புல்காசில் கொல்றதுக்கான ஒரு வாழை கண்டுபிடி, அந்த ஸ்வாடை வச்சு தான் அவங்களை கொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்னடானா புல்காசிலால் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க. ஸோ வெளியில் போகும்போது அவங்க வேகமாக கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு மான்ஸ்டர் வந்தாங்க, அப்போ இன்னொருத்தர் வந்து காப்பாற்றினார், அவருமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார், மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. எது மனுஷன் மாதிரி தெரியலையா, ஒருவேளை அவனும் மான்ஸ்டராக இருக்குமோ, மான்ஸ்டராக இருந்தால் நமக்கு தான் அந்த ஃபீல் வருமே, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கோ, கூஸ் பம்ஸாக இருக்குமே, ஆனால் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே அவங்ககிட்ட எனக்கு வரல. அப்போ அவன் மனுஷனும் இல்லை, நான் மற்ற மான்ஸ்டர் மாதிரி இல்லை அப்படின்னா ஒருவேளை அவன் புல்காஸ்லாம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீ அந்த வீட்டில் இருக்காது, இதுக்கு மேலே நீ ஒரு ஹாஸ்டல்லே இல்லை ஒரு ஹோட்டல்லே போய் ஸ்டே பண்ணு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத மாதிரி சொல்லுவோம். அவங்க சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இல்லை இப்படி பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ வந்த உடனே இல்லை இப்போ அந்த டார்க் ஹோல் அப்படின்றவன் தான் வந்துட்டு வரான். ஸோ அவன் வந்து இப்போது நம்ம ஹீரோனுக்கு நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவனா வாலண்டியாக வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் இல்லை, ஏன்னா அவங்க பஸ் பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆகும் கண்டிப்பாக, சரி இவர் எதோ லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நல்ல உள்ளமாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறலாமேன்னு பார்த்தா அவர் கையில் பிளட் இருக்கும். அதை பார்த்துட்டோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னடா இது கையில் பிளட்டாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் ஏறுறதில்ல, வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்க ஓடுறத பார்த்த உடனே ஒரு காரை கொண்டு போய் குறுக்க நிப்பாட்டுறாரு. இருந்தாலும் ஹீரோனில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ ஓடி போய்ட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இவரும் இல்லை பின்னாடி ரொம்ப பொறுமையாக, நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், எதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க, வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. பட் அவரையும் ஏமாற்றிட்டு நம்ம ஹீரோனில் அவரோட காரில் போய் உட்காந்துட்டு லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணிட்ட உடனே இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட மாட்டிப்பீங்க அப்படின்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி நீங்கள் சாகணும், நான் உன்னை இன்றைக்கி கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற வாழை ஒன்று எடுக்கிறாரு. உடனே கேட்குறாங்க, அம்மா நீ எதுக்காக என்ன கொல்லணும், நீ யார், எதுக்காக நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கவும், எதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் ஓப்பன் பண்ணி அவரோட ஹார்ட்டில் ஏதோ பிளாக் கலரில் ஹோல் மாதிரி இருக்கும், அதை காமிக்கிறாரு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்காக தான் நான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுக்கும்போது இந்த பக்கம் அவருக்கு ஆப்போசிட்டில் இருந்துட்டு ஒரு வண்டி வருது. வண்டி வந்து வேறு யாரும் கூட நம்ம ஹீரோ தான் வருவார். வந்து அவர் இடித்து அப்படியே தள்ளிடுறாரு. அவருமே இல்லை, ஒரு பள்ளத்தில் பப்பர பேன் விழுந்து கிடப்பார். என்னடா வில்லன்னு பார்த்தா ரொம்ப நேரம்
வருவார், ரொம்ப பெருசாக வந்துட்டு இவரோட சாப்டர் இருக்கும், இவ்வளோ பொசுக்குன்னு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவர் ஏதோ ஒரு மனுஷனை கடிச்சு ஒரு மான்ஸ்டர் மாதிரி ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு, ரொம்பவே கோரமாக. அப்போது அந்த டிடெக்டிவ் இருப்பார்ல, அவர் தான் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. அவர் மூக்குலேருந்து ரத்தமாக வருது. ஏன்னா எந்த ஒரு நார்மல் மான்ஸ்டரும் முன்னாடி வரும்போது இந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக புல்காஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மூக்குலலாம் ரத்தம் வரும். அப்படின்னா இவர் வந்துட்டு புல்காஸ்லாம் இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் LSM டாக்கீஸ். பை பாய்.